ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6வது கொஸ்டின். ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட். சரிங்களா? ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட். சரி, பேஜ் நம்பர் 5ல் இருக்குது. இப்போது இந்த கொஸ்டின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். சரிங்களா? சரி, என்னென்னா இப்போது ஒரு சீஸா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்னது? ஒரு சீஸா. சரிங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க படத்துக்கு. சரிங்களா? சரி, சீஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சீஸா வந்து இந்த மாதிரி இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம்? ஸோ இங்கே இருக்கிற வெயிட்டோட இங்கே இருக்கிற வெயிட்டு கம்மி, 10 நியூட்டன் அங்கே 5 நியூட்டன் கம்மி இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இப்போது இப்படி இருக்க சீஸாவை நான் என்ன பண்ணேன்னா இதே வெயிட்டு, சரிங்களா, சேம் வெயிட்டில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரணும். அப்படின்னா என்ன செய்யணும்? ஸோ அதை பற்றி படிக்கக்கூடியதான் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். வென் ஏ நம்பர் ஆஃப் லைக் ஆர் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் நேராவோ அல்லது எதிரெதிர் விசைகளோ ஆக்ட்ஸ் ஆன் ஏ ரிஜிட் பாடி அண்ட் த ரிஜிட் பாடி இஸ் இன் ஈக்குவலிபிரம். வெவ்வேறு ஃபோர்ஸஸ் கொடுத்தும் அது வந்து ஈக்குவலாக இருக்குன்னா தென் த அல்ஜெப்ரிக் சம், இதெல்லாம் சும்மா ஒரு வேர்ட்ஸு, இந்த கால்குலேஷன்ஸ் அதை பற்றி மீன் பண்ணுறாங்க. அல்ஜெப்ரிக் சம், இங்கேயும் அல்ஜெப்ரிக் சம், இங்கேயும் அல்ஜெப்ரிக் சம். சரி, அல்ஜெப்ரிக் சம் of the moments of the clockwise direction. இது என்ன ஆகுது? இது clockwise directionல சுற்றும். இது என்ன ஆகும்? சரி, ஆமாம், இது வந்து சரி, இது ஈக்குவலிபுரமாக இருக்கணும்னா மன்னிக்கணும், இது ஈக்குவலிபுரமாக ஆகணும்னா இது ஹேஸ் டு மூவ் டவுன்வர்ட்ஸ்னே. அப்படி இருந்தால் தானே நேராக, அது இருந்தால் தானே சமமாக வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். சரிங்களா? சமமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது என்ன ஆகும்? இது இங்கே நான் வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ இது வந்து ஆன்டி கிளாக்வைஸு, இது வந்து கிளாக்வைஸு. சரிங்களா? கிளாக்வைஸு, இது ஆன்டி கிளாக்வைஸ். சரி, ஸோ த அல்ஜெப்ரிக் சம் ஆஃப் த மொமெண்ட்ஸ் ஆஃப் clockwise direction equals to the algebraic sum of the moments in the anti-clockwise direction அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போது இந்த மாதிரி எடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா FD is equal to FD. நமக்கு வந்து ரெண்டு ஃபோர்ஸு ரெண்டு டிஸ்டன்ஸு கொடுக்கறதுனால F1 F2 D1 D2ன்னு கொடுத்துக்கிறோம். ஸோ இதான் இந்த ஃபார்முலா. அதாவது clockwise directions is equal to anti clockwise direction. அதான் மீன் பண்ணுறாங்க. clockwise direction is equal to anti clockwise direction. இப்போ நமக்கு ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்குது. F1ம் கொடுத்துட்டாங்க, F2வும் கொடுத்துட்டாங்க. இது வந்து ரெண்டு டிஸ்டன்ஸ் இருக்குது. ரெண்டு டிஸ்டன்ஸில் இதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 மீட்டர்னு வச்சுப்போம். சரிங்களா? 5 மீட்டர்னு வச்சுப்போம். இது வந்து என்னன்னு நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து எந்த பொசிஷனில் டிஸ்டன்ஸ், இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எந்த பொசிஷனில் இவங்கள மூவ் பண்ணி முன்னாடியோ பின்னாடியோ உட்கார வைக்கமோ, எந்த இடத்துல உட்கார வச்சோம்னா ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். புரியும் நான் நம்புகிறேன். சரிங்களா? புரியும் நம்புகிறேன். when a number of like or unlike parallel forces acts on a rigid body and the body is in equilibrium, சமமாக இருக்குதுன்னா தென் அங்கே உள்ள algebraic sum of the moments in the clockwise directions equal to the algebraic sum of the moments in the anti-clockwise direction. இப்போ புரியுதுங்களா? ஸோ இதை தான் மீன் பண்ணுறாங்க. இந்த கொஸ்டின் இதுலேருந்து இது வரைக்கும் எழுதணும். அண்ட் இந்த ஈக்குவேஷனையும் எழுதிக்கோங்க. ஈக்குவேஷன் பாருங்க, இந்த வேர்ட்ஸையும் ஒன்றும் இல்லை. இந்த மொமெண்ட் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன், இங்கே ஆன்டி கிளாக்வைஸ். நான் சொன்ன மாதிரி F1 D1 F2 D2 இந்த ரெண்டு அந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் எழுதிட்டிங்கன்னா த ஆன்சர் ஓவர். சரிங்களா? சரி, புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த கொஸ்டினில் சந்திப்போம். நன்றி.